السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துவோம். இந்த துஆவின் காரணத்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் மறுக்காமல் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை ஓதி எந்த தேவையை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஹலாலான எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் உங்களுக்கு தந்தே தீருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு யார் அதே இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அதுஊக அல்லாஹ وأدعوك الرحمن وأدعوك البر الرحيم وأدعوك بأسمائك الحسنى كلها ما علمت منها وما لم أعلم أن تغفر لي وترحمني. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அதுஊக அல்லாஹ வ அதுஊக الرحمن وأدعوك البر الرحيم وأدعوك بأسمائك الحسنى كلها ما علمت منها وما لم أعلم أن تغفر لي وترحمني என்று வரக்கூடிய இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நான் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன், மேலும் ரஹ்மான் என்று அழைக்கிறேன், மேலும் நல்லது செய்யக்கூடியவன் ரஹீம் என்று அழைக்கிறேன், மேலும் நான் அறிந்த அறியாத உன்னுடைய அனைத்து அழகிய திருநாமத்தை கொண்டும் அழைக்கிறேன். நீ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, மேலும் என் மீது அருள் பொழிவாயாக என்று வரக்கூடிய பொருள்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.